போட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம மீன் தான் வறுக்க போகிறோம். மீன் வறுக்கிறதுக்கு நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், லெமன், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hour நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லா 1/2 hour அது ஊறிடுச்சு. உப்பும் தேவையான அளவு போட்டாச்சு, ஊறி முடிச்சிச்சு. இப்போ நான் வந்து இங்கே ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இது ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு, இன்னும் மிச்சம் ஒரு சைடு மட்டும் ஃப்ரை ஆகலை. ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஃப்ரை ஆனதும் இதுக்கு மீனுக்கு நான் என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா, குழம்பு கிடையாது, நான் ரசம் தான் வச்சுருக்கேன். இப்போ தான் வச்சேன். அதுவும் சுட ரசம், நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டு சூப்பரான ரசம் வச்சுருக்கேன். மணமணக்கும் ரசம் சூப்பராக இருக்குது பாருங்கள். மீனுக்கும் ரசம் போட்டுக்கு சூப்பராக சாப்பிட. டுடே ஸ்பெஷல் மீன் அண்ட் ரசம்.